வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பெயர் இலங்கையில் மும்மொழிகளிலும் வெளியாகும் ஊடகங்களில் அடிக்கடி அடிபடுகிறது. கடந்த காலங்களில் தென்னிலங்கை சிங்கள மக்களிடம் போய் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலிருந்து 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள், அந்த 6 பேரில் ஒருவருடைய பெயரையாவது சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் 90% ஒரு நபரின் பெயர் கூட தெரிந்திருக்காது. இப்போது கேட்டு பாருங்கள், அர்ஜுனாவின் பெயர் தெரிந்திருக்கிறது. இது அரசியலில் முக்கியமானது, அரசியல்வாதிகளுக்கும் முக்கியமானது. எமது தாய்நாடு யூடியூப் சேனலில் தினமும் அரசியல் ஆய்வுகளை வெளியிடுகிறோம். அதில் வடக்கு கிழக்கின் அரசியலை பெரும்பாலும் ஆய்வு செய்யப்படுகின்றன. இந்த காணொளியில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் நடக்கும் அரசியல் பற்றி பார்க்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். 3இல் 2 அறுதி பெரும்பான்மையுடன் ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சி அமைத்தது. மாற்றத்திற்கான அந்த தேடல் வடக்கு கிழக்கிலும் எதிரொலித்தது. அதிலும் முக்கியமாக பழமைவாதிகள் என்று பலராலும் பார்க்கப்பட்ட யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலும் எதிரொலித்தது மகா ஆச்சரியம். அரசியலுக்கு புதியவரும் 3 வார பிரச்சாரத்துடனும் தேர்தலை சந்தித்தவருமான ராமநாதன் அர்ஜுனாவின் வெற்றி பல பாரம்பரிய தமிழ் அரசியல்வாதிகளை மிரள வைத்தது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் உள்ள 6 ஆசனங்களில் 3 ஆசனங்கள் தேசிய கட்சியாக தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு போனது. ஒரு ஆசனம் தமிழரசு கட்சி, ஒரு ஆசனம் வைத்தியர் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு, ஒரு ஆசனம் தமிழ் காங்கிரசுக்கு. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வளமையாக ஆசனங்களை வாரிக்கொண்டு போகும் தமிழரசு கட்சி கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையாக ஒரு ஆசனத்துடன் முடங்கியது. தேர்தலில் போட்டியிட்டதிலிருந்து ஒரு ஆசனத்தையாவது ஜெயித்து வந்த EPDBக்கு ஒரு ஆசனமும் கிடைக்கவில்லை. இது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் மக்களின் மனநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை காட்டுகிறது. தற்போதுள்ள சூழ்நிலையின் அடிப்படையில் எமது ஊகம் சரியாக இருந்தால் அடுத்த தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் மக்களின் தேர்வு தேசிய கட்சியின் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க போகிறார்களா அல்லது தமிழ் சுயேட்சை குழுவான அர்ஜுனாவின் கட்சிக்கு வாக்களிக்க போகிறார்களா என்பதாகவே இருக்கும். பாரம்பரிய அரசியல் கட்சிகளும் அவற்றின் வெள்ளைப்பட்டி அரசியல்வாதிகளும் காணாமல் போய்விடுவார்கள். இதை எப்படி சொல்கிறோம்? இதோ இந்த தரவை பாருங்கள். யாழ்ப்பாண அரசியலில் கிட்டத்தட்ட யாராலும் அறியப்படாத 3 பேர் தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சியில் போட்டியிட்டதால் ஜெயித்துள்ளார்கள். அவர்களுக்கு இருந்த அடையாளம் அவர்களது மக்கள் சேவையோ அறிமுகமோ அல்ல. ஒரே ஒரு அடையாளம், அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளர்கள் என்பது மட்டுமே. அந்த ஒரே ஒரு அடையாளத்தை வைத்து முகம் தெரியாத 3 வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்தார்கள். 6இல் 3, அது 50% வெற்றி. வேட்பாளர் நியமன பத்திரம் தாக்கல் செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன் தோன்றிய சுயேட்சை குழு வைத்தியர் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு. அதில் போட்டியிட்ட வைத்தியர் அர்ஜுனா மற்றொரு வெற்றியாளர். மொத்தத்தில் 6 ஆசனங்களில் 4 ஆசனங்கள் பாரம்பரிய தமிழ் கட்சிகளுக்கோ தமிழ் அரசியல்வாதிகளுக்கோ போகவில்லை. மீதி 2இல் 1 தமிழரசு கட்சிக்கு, 1 தமிழர் காங்கிரஸ் கட்சிக்கு. இனி வேட்பாளர்களுக்கு கிடைத்த விருப்பு வாக்குகளை பாருங்கள். முதலிடத்தில் தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன், 2ஆம் இடத்தில் தேசிய மக்கள் சக்தியின் இளங்குமரன், 3வது 4வது இடங்கள் முக்கியமானவை. 3வது இடத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா, 4வது இடத்தில் வழக்கறிஞர் கௌசல்யா நரேன். இருவரும் வைத்தியர் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் வேட்பாளர்கள். இந்த இருவரும் சுமந்திரன், டக்ளஸ் தேவானந்தா, கஜேந்திரகுமாரை விட அதிகம் வாக்குகள் கிடைத்துள்ளன. 2ஆம் இடத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் இளங்குமரன் யாழ் மக்களுக்கு பெரிதாக அறிமுகமற்ற வேட்பாளர். அப்படி பார்க்கும்போது முதல் 4 இடங்களில் உள்ள 3 பேர் யாழ் மாவட்ட அரசியலில் அறிமுகமற்றவர்கள். 4இல் 3, அது 75%. வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்னும் 2 வாரங்கள் பிரச்சாரம் செய்ய முடிந்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பார். வைத்தியர் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் வேட்பாளர் வழக்கறிஞர் கௌசல்யா நரேன் வெற்றி பெற்றிருப்பார். அப்போது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் 6 பேரில் 3 பேர் தேசிய மக்கள் சக்தி, 2 பேர் வைத்தியர் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு, ஒருவர் தமிழரசு கட்சி என்ற அதிர வைக்கும் முடிவு வந்திருக்கும். இதுதான் இன்றைய யதார்த்தம்.
வைத்தியர் அர்ச்சுனா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அடுத்த 5 ஆண்டுகளில் தமது தேர்தல் தொகுதியில் சரியாக செயற்பட்டால் அடுத்த தேர்தலில் மக்களின் தேர்வு தேசிய கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கா அல்லது தமிழ் கட்சியான வைத்தியர் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழுவுக்கா என்று மாறிவிடும். இம்முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொதுவாகவே இலங்கையில் இருக்கும் நாட்கள் குறைவு. அதுவும் யாழ்ப்பாணத்தில் அவரை மிக அபூர்வமாகவே பார்க்க முடியும். வைத்தியர் அர்ச்சுனா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் தமது தேர்தல் தொகுதியில் சரியாக செயற்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவது வீண் வேலை. ஸ்ரீதரன் எம்பியின் வாக்கு வங்கி இருப்பது கிளிநொச்சியில். அதை தேசிய மக்கள் சக்தி நிச்சயம் கவனித்திருப்பார்கள். அதனால் அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் கிளிநொச்சியில் அதிகம் இறங்கி வேலை செய்வார்கள். ஸ்ரீதரன் எம்பி இம்முறையும் எதிர்ப்பு அரசியல் செய்ய போனால் அடுத்த தேர்தல் அவருக்கு சிக்கலாகிவிடும். இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த போதே பெரிதாக எதுவும் செய்ததில்லை. எதிர்ப்பு அரசியல் தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது எம்பி பதவியும் இல்லை என்பதால் அடுத்த 5 ஆண்டுகளில் மக்கள் அவர்களை மறந்து விடுவார்கள். இதனால் இம்முறை தோற்றவர் அடுத்த தேர்தலில் ஜெயிப்பார் என்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. வைத்தியர் அர்ச்சுனா எதிர்ப்பு அரசியல் செய்ய போவதில்லை என்கிறார். அதனால் அவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பல திட்டங்களை செயல்படுத்த முடியும். தவிர கணிசமான புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவு அவருக்கு உள்ளதை காண முடிகிறது. நாடாளுமன்ற உறுப்பினராகி சில தினங்களிலேயே புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவுடன் நிவாரண பணிகளை முன்னெடுத்துள்ளார். இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது அடுத்த தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியும் வைத்தியர் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழுவும் அனைத்து ஆசனங்களையும் பெற்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை.